இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன? You look amazing. தங்க சில மாதிரி. உன்னோட அழகுல மயங்கி நானே உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் போல இருக்க. அதாவது ஐ மீன் நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கே தெரியுதுல்ல. உண்மையிலேயே நீ ரொம்ப அழகா இருக்க லக்ஷ்மி. அதோட எனக்கு உன்னை பத்தி இன்னொரு விஷயமும் தெரியும். நீ எந்த அளவுக்கு அழகா இருக்கியோ அதை விட உன்னோட மனசு ரொம்ப அழகு. ஆமா லக்ஷ்மி. அண்ட் அதனால்தான் சொன்னேன் நானே உன்னை கல்யாணம் பண்ணிருப்பேன். சீரியஸ்லி, ஒருவேளை ஆரோவுக்கு பதிலா நான் இருந்தா கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன். ஒருவேளை ஆரோ உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டா அப்ப அவனை விட இந்த உலகத்துல பெரிய இடியட் டம்பான ஆளு யாரும் இல்லை. லக்ஷ்மி, எனக்கு ஒண்ணுதான் தேவை. ஆரவ் நல்ல பையனா இருக்கணும். அண்ட் உன்னை அவனுக்கு பிடிக்கணும். உனக்கு ஏத்தவனா, உன்னை டிசர்வ் பண்றவனா இருக்கணும். உன்னோட லெவலுக்கு இருக்கணும். ஆமா, என்ன மாதிரி வேண்டாம். ரிஷி, இந்த உலகத்திலே நீ தான் பெஸ்ட் ஹஸ்பண்ட். அதாவது எல்லாரை விட நீ தான் பெஸ்ட். இல்ல லக்ஷ்மி, நான் பெஸ்ட் இல்ல. நான் பெஸ்டா இருந்திருந்தா நான் உன்னை இப்படி ஏமாத்திருக்க மாட்டேன். தெரிஞ்சோ தெரியாமலோ என்ன அறியாம கூட நான் உன்னை ஏமாத்திருக்க மாட்டேன். ரிஷி, நான் எல்லாத்தையும் பேசிட்டேன். நீ போய் பையனை பார்த்தா போதும். அட்ரஸ வாட்ஸ்அப் பண்ணிருக்கேன், கிடைச்சிருச்சான்னு பாரு. ஏதோ ஒரு ஹோட்டல்ல தான் கல்யாணம் இருக்கு. ஹோட்டல் என்ஜாய். லக்ஷ்மி, உனக்கு தனியா சொல்லணும்னு அவசியம் இல்லை. எல்லாத்தையும் ரிஷி சொல்லியிருப்பான். நீ அந்த பையனை நேர்ல பார்த்து பேசு. உனக்கு ஓகேன்னா சொல்லு, கல்யாணம் பண்ணிடலாம். தேங்க்யூ சோ மச் மா. நீங்க லக்ஷ்மிக்காக எவ்வளவு தூரம் யோசிச்சிருக்கீங்க. நான் எல்லாருக்காகவும் யோசிப்பேன். லக்ஷ்மிக்காக, உனக்காக, மலிஷ்காவுக்காகவும் தான். சரி, கிளம்புங்க, டைம் ஆகுது. கோ. ரிஷி ப்ரோ. ஆயுஷ், என்னாச்சு? இல்ல, ஒண்ணும் இல்ல மாமி. எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். டே 1ல இருந்து இவங்கள சேர்த்து வைக்க முயற்சி பண்ற. இப்பெல்லாம் முன்னை விட இன்னும் அதிகமா மெனக்கெடுற. ஆயுஷ், ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க. ரிஷிக்கும் மலிஷ்காவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அதனால லக்ஷ்மியோட கல்யாணத்துல தடங்களை கொண்டு வர முயற்சி பண்ணாத. இன்னைக்கு அவளுக்கு மாப்பிள்ளைய பிடிக்குதோ பிடிக்கலையோ அதெல்லாம் வேற விஷயம். ஆனா நீ அங்க போயிருக்கேங்கிற விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சுன்னா நடக்கிறதே வேற.